இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். நம்ம சீனுவோட தன்மானத்த வந்து மாயா வந்து அதிரடியா காப்பாத்தி, பத்மாவுக்கு வந்து ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோமா சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து மாயா, சீனு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீனு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "இங்க பாரு எல்லாரும் முன்னாடி வந்து உன் தாலியில வந்து நான் குங்குமம் வச்சதுனால நான் ஒண்ணு உன்னை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நெனச்சிராத. நம்ம டைவர்ஸ் பண்ண போறது தான்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ! அப்படியா சீனு. பாரு கூடிய சீக்கிரம் நீயே வந்து டைவர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏத்துக்கத்தான் போற. அது நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உன் வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் உனக்கு டைவர்ஸ் தரேன். ஆனா நான் சொல்றத நீ செய்யணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன செய்யணும் சொல்லு அப்படிங்கிற மாரி வந்து சீனு வந்து கேட்குறாங்க. என் கூட வந்து நீ பார்ட்டிக்கு வரணும். பார்ட்டிக்கு வந்து கப்புல்ஸா தான் வரணும்னு சொல்லிட்டு பத்திரிக்கை குடுத்துட்டு போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்களோட பார்ட்டிக்கு வந்து நான் போக போறேன். தயவுசெய்து என் கூட நீ கப்புல்ஸா வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னால்லாம் முடியாது அப்படிங்கிற மாரி சீனு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்னாலயும் வந்து டைவர்ஸ் எல்லாம் உனக்கு தர முடியாது. நான் உன் கூட தான் சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு. சரி வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஃபேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? கோட் தான் போடணும் இன்னைக்கு. கோட் போட்டு வா அப்படிங்கிற மாரி சொன்னோனே சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸ மாத்திடுறாங்க. அப்போ பார்த்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெளியில வராங்க. எல்லாமே ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா சீனு இப்படி ஒரு வித்தியாசமா வாரானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்துக்கிட்டா நம்ம இவங்க தனம் வந்து சீனு நீயா இது என்ன இப்படி வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. ஜானகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா கோட்டெல்லாம் போட்டு வந்திருக்க, எங்க மாயாவங்க அப்படின்னு கேட்டோடனே மாயா வந்து டக்குன்னு வந்துடுறாங்க. இந்த வந்துட்டேன் பெரியம்மா நானும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜம்முனுக்கு பார்ட்டிக்கு போகிறது கிளம்பி வந்திருக்காங்க. "எங்க மாயா போற?" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கேட்குறாங்க. "நான் வந்து பார்ட்டிக்கு போறேன். நாங்க 2 பேருமே தான் போறோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன சீனு வந்து கோட்டெல்லாம் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா பார்ட்டிக்கு போறான்ல, அதனால கோட்டு போட்டா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவனே எடுத்து போட்டுக்கிட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிடுறாங்க. அத கேட்டவுடனே பத்மாவுக்கும் பார்வதிக்கும் பயங்கரமான ஷாக் ஆயிருது. திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க." அப்படிங்கிற மாரி வந்து பத்மா வந்து சொல்றாங்க. "சரி நேரமாச்சு வா போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இவர் வந்து போயிடுறாரு. சீனு வந்து ஃபர்ஸ்ட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அத்தை நீங்க வந்து நாங்க வந்து சீக்கிரமா வந்துருவோம்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்காதீங்க. நாங்க வர்றதுக்கு லேட் ஆகும். நானும் சீனுவும் வெளியிலேயே சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கிட்டு அவுட்டிங் எல்லாம் போயிட்டு லேட்டா தான் வருவோம். அதனால நீங்க சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கிட்ட வம்பிழுக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பத்மா வந்து பயங்கரமான கடுப்புல இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம இவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க மாயா. இங்கிட்டு பார்த்தா பத்மா, பார்வதி பயங்கரமான பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த பார்ட்டியில வச்சு மாயா வந்து அவமானப்படுத்தியே ஆகணும். நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இத வந்து தனம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டிருந்து. இவங்க 2 பேரும் பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்களே! நம்ம வந்து மாயா, சீனுவ கண்டிப்பா சேர்த்து வச்சு தான் ஆகணும். சீனு, மாயா 2 பேருமே வந்து சேர்ந்து வாழ்ந்தா தான் நல்லது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்து அங்கிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து பார்வதி வந்து கேட்குறாங்க, "அக்கா எப்படிக்கா அங்க போறது?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அதுக்கு என்ட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம மாறு வேஷம் போட்டு யாருக்கும் தெரியாம அங்க போய் இருப்போம். அவங்கள வந்து அந்த இடத்துல மாயாவ வந்து பயங்கரமா அவமானப்படுத்தி விட்டுருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மாறு வேஷம் போட்டு அதாவது பர்தா போட்டு போற மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அதே பர்தாவ வாங்கி போட்டுட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. நம்ம கதிரும் தனமும் கிளம்பிடுறாங்க. எப்படியாவது வந்து மாயா, சீனுவ வந்து நம்ம அந்த இடத்துல வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அங்க வந்து நெறைய போட்டி நெறைய செலிப்ரேஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து ட்ரிங்க்ஸ் குடுக்க போம்போது பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இவங்க இருக்காங்கல்ல பார்வதி கையில வந்து மொளகா பொடிய குடுத்துடுறாங்க. பத்மா வந்து அவ கண்ல போய் தூவிரு. இந்த இடத்த விட்டு அவமானப்பட்டு ஓடிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குடுக்காங்க. கரெக்ட்டா அவங்க வந்து தூவ போறாங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம கதிர் தான 2 பேரும் அவங்க கால வந்து தட்டி விட்டுர்றாங்க. வேற ஒருத்தர் மேல போய் தூவிடுறாங்க அந்த பொடிய. கடைசியில பார்த்தா நம்ம மாயா வந்து தப்பிச்சிடுறாங்க. அவங்களும் என்னென்னமோ பிளான் போட்டு பார்க்காங்க. நம்ம பத்மாவும், பார்வதியும் எப்படியாவது வந்து சீனுவையும், மாயாவையும் இந்த இடத்துலருந்து பிரிச்சு கொண்டு போயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டு பார்க்காங்க. கடைசி வரைக்குமே வந்து அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல. நாங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதிர் தனாவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா கடைசியில ஃபங்ஷன் எல்லாம் முடிஞ்சுச்சு. செலிப்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்துல வந்து ஒரு அதாவது ஒரு விருது மாரி குடுக்காங்க. பெஸ்ட் அவார்ட் வளர்ந்து வரும் அதாவது தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு சீனுக்கு வந்து குடுக்குற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாயாவும் எந்திரிச்சு போறாங்க. அப்போ வந்து சீனு பார்த்துக்கிட்டோம்னா, "நீ எங்க வர? நீ நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போய் விருது வந்து வாங்கிடுறாங்க. வாங்கின பிறகு அங்க வந்து ஒரு மேடம் வந்து சொல்றாங்க, "நீங்க வந்து இங்க இருக்கிற நெறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கிறதுக்காக ஒரு 2, 3 லைனாவது நீங்க பேசி ஆகணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க.
நான் வந்து என்ன பேசுறது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏதாவது உங்க எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு சீனு வந்து பேச ஆரம்பிக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ்ல தான் பேச ஆரம்பிக்காங்க. அங்க வந்து சீஃப் கெஸ்ட்டா வந்திருக்கிறவர் வந்து வெளிநாட்டுக்காரு. அவர் வந்து இங்கிலீஷ்ல பேசுங்க மேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க பார்த்தா சீனுக்கு வந்து இங்கிலீஷ் வரல. என்னடா இது இங்கிலீஷ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிட்டு வந்து ஏதோ ஐ ஆம் சீனு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்கிலீஷ் சரியாவே பேசாம அவர் பாட்டுல ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா மாயா வந்து என்ன இவன் வந்ததுலேருந்தே சீனு வந்து ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டு இருக்கானே இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா இந்த கூட்டத்தில் உள்ள எல்லாருமே வந்து சீனு பேசுகிறத பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க காமெடியாகவும். இவர் வந்து தொழிலதிபரா அதுவும் வளர்ந்து வர்றவரா அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மாயாவுக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிடுது. விறுவிறுன்னு அந்த இடத்துல போகிறாங்க. போன உடனே மைக்கை வாங்கிட்டு நான் வந்து இவங்களோட ஒய்ஃபு அதாவது சீனுவோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்தவொடனே அங்கிட்டு பார்த்தா பத்மாவுக்கும் பார்வதிக்கும் பயங்கரமான அவமானமாக போயிடுது. என்னடா நம்ம இந்த இடத்துல வந்து இவங்கள அவமானப்படுத்தலான்னு பார்த்தா அவங்க இப்படி வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசி முடித்த உடனேயுமே வந்து அந்த கூட்டத்தில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிற இன்னொரு அம்மா வந்து சொல்கிறாங்க, சூப்பர்ப்பா சீனு இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வைக்கணும். ஹஸ்பண்ட் வந்து அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே களத்தில் இறங்கி உன்னை காப்பாற்றினாங்க பாரு அங்கே நிற்கிறீங்க நீங்கள் 2 பேரும் வந்து 100 வருஷம் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த இடத்துல வாழ்த்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.